Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது 12th Maths State Board Exercise 1.7ல third sum. It is very important sum. Chemistry equations balance பண்ணும். So chemistry equations நம்ம balance பண்ணுவோம்ல யூசுவலாக chemistryல இது மேத்தமேட்டிக்கலாக பண்ணுறோம். That's all. So ஒரு ப்ரொசீஜராக போடுறோம். So question read பண்ணுங்க. By using Gaussian elimination method. They are insisting the method also. Gaussian elimination use பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. And then balance the chemical reaction equation. இந்த chemical reaction equation நமக்கு balance பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு? சீனா கார்பன் ஹெச்னா ஹைட்ரஜன் ஓமீன் இதை பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு வேரியபிள்ஸ் கொடுத்துக்கணும். அப்போ x1 x2 x3 சரியா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் புரியும். இந்த எக்ஸாம்பிள் 1.39 பாருங்களேன். இந்த சேம் கொஷின் ஈக்குவேஷன் மட்டும் வேறு இருக்கும், சேம் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்டு வந்து நம்ம எடுக்கிறப்ப ஒரு வேரியபிளாக எடுப்போம். ஸோ இங்கே நம்மளாக ஒரு 4 வேரியபிள்ஸ் கொடுக்க போகிறோம். பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், சி தட் சம் 1.39. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸில் 4 காம்பவுண்டன்ட்ஸ் இருக்கா, அதாவது ஆரோக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம லெஃப்டாக எடுத்துப்போம், ஆரோக்கு அப்புறம் இருக்கிறத ரைட்டாக எடுத்துப்போம். ஸோ 4 பார்ட்ஸ் இருக்கா, லெஃப்டில் 2 ரைட்டில் 2. ஸோ ஃபஸ்ட்டுக்கு x1 கொடுக்கணும், செகண்டுக்கு x2 மல்டிப்ளை பண்ணிக்கும், தேர்ட் காம்பவுண்டுக்கு x3, ஃபோர்த்து காம்பவுண்டுக்கு x4. அப்படி 4 காம்பவுண்டாக பிரிச்சுட்டு இப்போ நீங்கள் எழுத போகிறது இந்த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸில் வந்து அக்கார்டிங் டு த உங்கள் என்னது சீனா என்ன கார்பன் ஆட்டம்ஸ் பொறுத்து எழுத போகிறீங்க. கார்பன் இன்வால்வ் ஆயிருக்கா, கார்பன் வச்சு ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது ஹெச் இருக்குது, ஹைட்ரஜன், நெக்ஸ்ட்டு ஓ இருக்குது. அதை வச்சு பேலன்ஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம் சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இந்த ஈக்குவேஷனில் சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஆட்டம்ஸ் இந்த லெஃப்ட் சைடு ஆஸ் வெல் அஸ் ரைட் சைடு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆன் த ரைட் சைடு. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் சி எவ்வளோ இருக்குது, சி 5 இருக்கா, அப்போ 5 முன்னாடி எழுதணும். 5C இருக்குது, அது நம்ம சி எழுத மாட்டோம். 5 அதாவது கோஎஃபிஷியன்ட்னு சொன்னால் எப்படி எழுதுவோம், அந்த நம்பரை முன்னாடி. அது மாதிரி 5C வந்து 5 இருக்கா, 5x1 ப்ளஸ் செகண்ட் டேர்மில் இல்லை, ஸோ ஈக்குவல்ஸ் இந்த சைடு சி வந்து 1 இருக்கா, அப்போ x3 அதாவது 1x3. தட் இஸ் த ஒன் ஈக்குவேஷன். அதை இந்த சைடு கொண்டு வந்து ஈக்குவல் 0. இதெல்லாமே ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஹோமோஜினியஸ்னா ரைட் சைடு ஃபுல்லாக ஜீரோஸ் வரும், அது பேர் ஹோமோஜினியஸ். நான் ஹோமோஜினியஸ்னா ரைட் சைடு ஃபுல்லாக நம்பர்ஸ் வரும், நம்பர்ஸ்னால் அதர் தேன் ஜீரோஸ் வரும். ஸோ ஃபுல்லி ஜீரோ வந்துச்சுன்னா அது பேர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ். இவங்க காசியன் எலிமினேஷனில் போட சொல்லியிருக்காங்க. நம்ம ஹோமோஜினியஸாக தான் எடுப்போம், ஏன்னா இதில் கான்ஸ்டன்ஸே வராது. இஸ் இட் கரெக்ட்? எப்படி x1 x2 x3 x4ல தான் வருமே தவிர கான்ஸ்டன்ட்டே வராது. இப்போ ரைட் சைடு ஜீரோ தான் இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸாக எடுக்கணும். ஸோ லெஃப்ட்டில் எல்லாமே வேரியபிள்ஸ் இருக்க மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ x3 ஆல்சோ யூ ஜஸ்ட் கன்வெர்ட் இன் த லெஃப்ட் சைட். ஸோ யூ வில் கெட் ஒன் ஈக்குவேஷன், அதை 1ன்னு வச்சுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி எழுதுங்க, ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும். ஸோ ஹைட்ரஜனுக்கு எடுத்திங்கன்னா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 8 இருக்கா, 8x1 செகண்டில் இல்லை, ஸோ ஈக்குவல்ஸ் தேர்டில் ஹைட்ரஜன் இல்லை, ஃபோர்த்து காம்பனண்ட்டில் இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன் இல்லையா, 2x4 கரெக்டாக. இதில் என்ன பேலன்ஸ்னால் 8க்கும் 2க்கும் கட் பண்ணலாம், 2 மட்டும் இன்சைட் கொண்டு வந்துருங்க டிவைட் பண்ணி. ஸோ 4 புரியுதா, 4x1 மைனஸ் x4 ஈக்குவல் 0ன்னு ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நீ ஒரு ஸ்டெப் எல்லாம் போட்டுக்கோங்க, கட் பண்ணிவிட்டு அப்புறமா இது நம்பர் 2. ஸோ நம்பர் 3 அதே மாதிரி ஆக்சிஜன் எழுதணும். ஆக்சிஜன் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் ஆக்சிஜன் 2 இருக்கா, 2x2 ரைட் சைடில் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ 2x3 ஆக்சிஜன் 2 இருக்குது. செகண்ட் காம்பவுண்டில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது, ஸோ 1x4 இருக்கா. ஸோ அதை எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு வந்து ஈக்குவல் 0ன்னு மாற்றிக்கோங்க. நவ் யூ ஆர் கெட்டிங் 3 ஈக்குவேஷன்ஸ். நமக்கு வேணுங்கிறது 3 ஈக்குவேஷன்ஸ். பிகாஸ் நம்ம என்ன ஈக்குவேஷன்ஸ் வச்சு போடுவோம், XYZ வச்சு 3 ஈக்குவேஷன்ஸ் போடுவோம். இங்கே வேரியபிள் மட்டும் 4 இருக்கும், x1 x2 x3 x4 4 இருக்கும். பிகாஸ் 4 காம்பவுண்ட் இருக்கனால காம்பவுண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 லெஃப்டில் 2 ரைட்டில் 2 நம்ம x1 x2 x3 x4ன்னு எடுப்போம். x4 ஃபைனலாக கன்சிடர் பண்ணிப்போம், டீனு தூக்கி அங்கே போட்டோம்னா 3 கிடச்சிடும் சரியா. ஏன்னா நம்ம 3 வேரியபிள் வச்சு போட முடியாது, ஏன்னா 4 பார்ட் இருக்குது உங்கள்கிட்ட உங்கள் கொஷனில். சப்போஸ் 3 பார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு x3 வரைக்கும் தான் வரும். ஆனால் அப்படி இல்லை, உங்களுக்கு இந்த 2 சம் தான் பேட்டர்ன். ஸோ அது மாதிரி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் யூ நோ தட் என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம், ஆர்குமெண்டட், அதுக்கப்புறமேட்டு அந்த ட்ரையாங்கிள் சைட் 0 அதாவது ரோ எக்லைன் ஃபார்ம் கொண்டு வருவோம். ரோ எக்லைன் ஃபார்முக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக மீதி இருக்கிறத நீங்கள் எழுதுவீங்க, ஞாபகம் இருக்கா. ஸோ ரோ ஆஃப் A 0 அதோட சொல்யூஷன்ஸை பார்ப்போம், கன்சிஸ்டண்ட்டாக என்னென்னு. கன்சிஸ்டன்ட் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ்னு வரும். அந்த ஈக்குவேஷன்ஸில் x4ங்கிறது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஆக்சுவலாக 3 வேரியபிள் தான், 3 ஈக்குவேஷனுக்கு எவ்வளோ இருக்கணும், 3 வேரியபிள் தான் இருக்கணும். x4 வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால அதை டீனு கன்சிடர் பண்ணிக்கணும். டீனு கன்சிடர் பண்ணி அதை தூக்கி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட
ப்ரீவியஸ் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் x1 x2 x3 பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எல்லாத்துலேயும் டின்னு வரும். ஃபைனலாக அந்த டீ பார்க்கணும் உங்களுக்கு என்ன வருதோ. டீ வந்து இப்போ எல்லாத்துலேயும் பை 4 வருதா, அப்போ 4ன்னு எடுத்துக்கோங்க ஃபைனலாக. சப்போஸ் 4 வருது ஒரு இடத்துல 2 வருது மிஸ்னா மேக்ஸிமம் தான் எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஃப்ராக்ஷன் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக. 4 வருது மிஸ் ஒரு இடத்துல ஃப்ராக்ஷனில், ஒரு இடத்துல 2 வருதுன்னா 4 கொடுங்க. ஸோ டீயை 4ன்னு கன்சிடர் பண்ணணும் ஃபைனலாக. ஏன் 4ன்னு கன்சிடர் பண்ணணும்? எப்படி உங்கள்கிட்ட 4 வேரியபிள்ஸ் இருக்குல்ல, x1 x2 x3 x4. ஸோ டீக்கு 4ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலில் டீ இருக்காது. அந்த x1 x2 x3 x4 உங்கள் ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்கள் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னா ஞாபகம் கெமிஸ்ட்ரியில் இது இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி அந்த இடத்துல போடுறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியாது, இது மேக்ஸில் தான் பண்ணுறோம். அதில் ஈஸியாக பண்ணுவாங்க உங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ். சரியா? உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் x1 x2 x3 x4 அந்த பிளேஸில் போட்டுட்டா யூ வில் ஜஸ்ட் பேலன்ஸ் த ஈக்குவேஷன். இது மேத்தமெட்டிக்கலாக பண்ணுறது. வெரி கிளியர் அந்த ப்ரொசீஜர். இப்போ நான் போட்டோன்னே இந்த எக்ஸாம்பிளில் அழகாக இங்கே எல்லாமே இருக்கிறனால நீங்கள் போடணும். ஓகேயா? இப்போ நான் போட போகிறேன் தேர்ட் சம். வாட் இஸ் த தேர்ட் சம்மா? எக்ஸசைஸ் 1.7. Third sum is, what is the chemistry equation? C2H6 C2H6 plus O2 gives H2O plus CO2. ரொம்ப நாள் ஆச்சு கெமிஸ்ட்ரிலாம் எழுதி படிச்சு, ரொம்ப வருடங்கள் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது x1 x2 x3 x4. ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணுவீங்க. x1 C2H6 plus x2O2 equals x3H2O plus x4CO2. ஓகே? இப்போ இந்த ஈக்குவேஷனை இம்ப்ளைஸ் ஈக்குவலாக மாற்றிடுங்க. இங்கே x1 x2 x3 x4 கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் காம்பவுண்டன்ஸை கம்பேர் பண்ண போகிறீங்க. ஸோ x1க்கு ஃபஸ்ட் எழுதுகிறோன்னா கார்பன் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்பன் இஸ் 2x1 கார்பனுக்கு எழுதுறோம். ஓகே? 2x1 ப்ளஸ் இங்கே கார்பன் இல்லை ஈக்குவல்ஸ் எங்கே இருக்கா? இல்லை இங்கே இருக்கு. ஸோ 1 தான் 1x4. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 2x1 minus x4 equals 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் எழுத போகிறோம். ஹைட்ரஜன் எழுதுறப்ப 6 இருக்கு. 6x1 இங்கே ஹைட்ரஜன் இல்லை Equals இங்கே ஹைட்ரஜன் இருக்கு 2x3 இங்கே ஹைட்ரஜன் இல்லை. அவ்வளோதான் ஈக்குவேஷன். ஸோ 6 இங்கே வேணால் கட் பண்ணிட்டு இதுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 3x1 minus x3 equals 0. It is your 2. Second equation also over. So next பண்ண போகிறது ஆக்சிஜன். ஆக்சிஜன் பண்ணுறப்ப இங்கே இல்லை. ஸோ இதில் 2 ஆக்சிஜன் இருக்கு. 2x2 இங்கே ஆக்சிஜன் இருக்கு 1. ஸோ 1 அதாவது x3 இங்கே ஆக்சிஜன் 2 இருக்கு. 2x4 2 இருந்தால் 2 போடுங்க முன்னாடி. அவ்வளோதான். This implies எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சு எழுதணும். 2x2 minus x3 minus 2x4 equals 0. This is your third equation. So you will get anyhow 3 equations தான் இல்லையா? 4 கிடைக்குமா 3 கிடைக்குமா? 3 தான். ஏன்னா CHO மட்டும்தான் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ 3 ஆட்டம்ஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். ஆனால் 3 equations கிடைக்கும். பட் 4 வேரியபிள்ஸ் இருக்கும். அதனால 4th வேரியபிள் டீன்னு வைப்போம் ஃபைனலாக. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். வாட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம்? Matrix form is Ax equal to right side full 0 நால homogeneous நால O எழுதணும். அது மட்டும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். கான்ஸ்டன்ட்ஸ் வந்துனா B வெறும் 0 வந்தா O 0 மேட்ரிக்ஸ். சோ இப்போ இங்க எழுத போறோம். கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் in between எது இல்லையோ அது 0 போடுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ x1 x2 x3 x4 இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க? 4 காலம் வருமா? எத்தனை வரும்? 3 வராது. எவ்வளவு வரணும்? 4 வரும். அதான் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? எப்போ கூட 3 தான் நம்ம மிஸ் வரல. ஏன்னா x1 x2 x3 x4 அதுக்கப்புறம் ரைட் சைடு. சரியா? ஆமாம், அது நம்ம எப்பயும் போட்டதில்லை. இன்ன வரைக்கும் 3 தான் போட்டிருக்கோம். கேர்ஃபுல்லாக போடணும். இந்த 2 சம் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ இங்கே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 1க்குன்னா 2 இல்லை, 3 இல்லை, 4க்கு -1 +1 எழுதக்கூடாது. அதுக்கப்புறம் தான் 0. அது வந்து ரைட் சைடு. இந்த சேம் வே திஸ் இஸ் ஆர்குமெண்ட் இல்லையா? ஏ இது ஏ மட்டும் எழுதுறேன். ஸோ AX ஈக்குவல் டு B எழுதுவோம்ல அதில். ஸோ அதில் ஆர்குமெண்டட் மட்டும் எழுதுங்க டேரெக்டாக. இது வேண்டாம். சரியா? ஆர்குமெண்டட் எழுதி மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு எழுதிட்டு திஸ் இஸ் A,
ஓ. நெக்ஸ்ட் அதே மாதிரி 3 3 2 இல்லை 2 இல்ல 3 இருக்கு -1 4 இல்லை ரைட் சைடு ஒரு 0. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 இல்லை 1 இல்ல 2 இருக்கு 3 இருக்கு -1 4 இருக்கு -2 here 0. வெரி கிளியர். இது உங்களோட a, o. ஓனா ரைட் சைடு ஃபுல்லா 0 இருந்தா அது o. இப்போ இது as usual நம்ம பண்ண போறோம் ட்ரையாங்கிள் ஷேப் 0 கொண்டு வருவோம். as usual எக்லன் ரோ எக்லன் ஃபார்ம் என்ன வருமோ அது மாதிரி போட போறோம். ஸோ ரோ எக்லனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1 இருக்கணும், இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம், டிவைட்லாம் பண்ண தேவையில்லை. ஏதாவது ரோல இருந்தால் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ரோலே இல்லை மிஸ்னா நீங்கள் அடுத்த பொசிஷன் போயிடலாம். இந்த பொசிஷன் 0, இந்த பொசிஷன் 0, இந்த பொசிஷன். ஸோ இது ஜீரோஸ் கொண்டு வரணும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் 0 கொண்டு வரணும். தட்ஸ் ஆல் யுவர் எய்ம். ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து எங்கேயுமே இங்கே 1 இல்லை. ஸோ பிரச்சனை இல்லை, அந்த ஸ்டெப் 1 தான் ஆக்கணுங்கிறது கிடையாது. அப்படியே விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகலாம். என்னன்னா இங்கே 1 இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த 2 ஆலையும் 3 ஆலையும் மாற்றி மல்டிப்ளை பண்ணலாம். அந்த 1 மாதிரி எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஆக்சுவலி லாஸ்ட்லாம் நான் டிவைட் பண்ணி 1 ஆக்குது. பட் அது ஃப்ராக்ஷன் ஆகிடுது. நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக டஃப்பாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற புக்கில் அந்த மாதிரி விட்டுட்டாங்க, வேணாம்னு சொல்லிட்டு. 1 இருந்தால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி அதர்வைஸ் இது ஒன்றும் இஷ்யூ இல்லை. நீங்கள் பண்ணுறப்ப இப்படி பண்ணணும். 1 இருந்தால் வெறும் 3ல மட்டும் பண்ணால் போதும் ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ செகண்ட் ரோ 2ல பண்ணும், ஃபர்ஸ்ட் ரோ 3. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அவ்வளோதான். தவிர ஃப்ராக்ஷன் இருக்காது. ஃப்ராக்ஷன் இருந்தால் நீங்கள் அதை எல்சிஎம்னா நிறைய மிஸ்டேக் பண்ணலாம். அதனால் ரோல இருக்கா பாருங்க, எனி ரோஸ் ஆர் இன் 1னா யூ ஆர் இன்டர்சேஞ்சிங், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இந்த பொசிஷன் வாங்க, இந்த பொசிஷன் 0 ஆகணும். என்ன பண்ணுவோம் அப்போ? அந்த பொசிஷன் 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம்? R2 implies 2R2 வரணும், இங்கே அந்த 3 வரணும். 2R2 minus 3R1. ஸோ இதை பண்ணுவோம், அவ்வளோதான். இதை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே தான் இருக்கும். 0 0 minus 1 0. செகண்ட்ல பண்றப்ப 0 ஆயிடும். So 0 minus anything that is 0. So here minus 1 into 2 minus 2. இங்க பண்ணா 0 இருக்கனால minus 3 into minus 1 plus 3. So இங்க 0னால பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய ஜீரோஸ் இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? இப்போ இந்த பொசிஷன் 0 ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் தான் 0 ஆக்கணும். இந்த பொசிஷன் எப்படி என்ன பண்ணால் 0 ஆகும்? இந்த பொசிஷன் 0 இருக்கு, இந்த பொசிஷன் 0 ஆகும். என்ன பண்ணு? இந்த பொசிஷன் 0 ஆகும். 2 ஆல டிவைட் பண்ணலாமா மிஸ்? பண்ணலாம். இதை 2 ஆல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இங்க 0 தானே இருக்கு. என்ன பண்ணுவீங்க? 2 ஆல டிவைட் பண்ணிட்டா சரி, டிவைட் பண்ணி ஆட் பண்ணுமா? இல்ல மிஸ், ஆட் பண்ணா கூட 1 தான் வரும். எது பண்ணாலும் 0 + 2 0 தான், 0 + 1 1 தான். அந்த பொசிஷன் எனக்கு 0 ஆகணும். என்ன பண்ணால் 0 ஆகும்? வேற ஏதாவது இன்டர்சேஞ்சிங் ஏதாவது பண்ணுறதுக்கு இருக்கா மிஸ்? இது இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம்ல மிஸ்? R2 இன்டர்சேஞ்சிங் R3. R2 இன்டர்சேஞ்சிங் R3 அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன் வேற எது பண்ணாலும் அதோட 0வே ஆகாது. மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாக எல்லாம் 0 ஆகிடும். அது வந்து பண்ணக்கூடாது யூஸ்வலாக. மல்டிப்ளை இஸ் நாட் applicable here because நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம், ஒரு ஸ்கேலரோட ஆட் சப்ட்ராக்ட்லாம் பண்ணலாம். பட் எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணாலும் இதோட 0 + 2 2 தான். நீங்கள் 1 ஆக்கலாம் 0 + அப்போ அது 0 ஆக்கணும்னா இதில் 2 zeros இருக்கா, இன்டர்சேஞ்ச் ரோக்குள்ளே என்ன வேணால் பண்ணலாம், காலம் பண்ணக்கூடாது. அப்போ ரோ மட்டும் பண்ண போகிறோம். ஸோ அதனால இன்டர்சேஞ்சிங் R2 R3 வேற ஆப்ஷன் கிடையாது, அப்படிதான் பண்ணணும். ஏன்னா 0 ஆகாதுன்றதுனால. ஸோ பண்ணீங்கன்னா இப்போ இந்த இடம் 0 2 -1 -2 எஸ், இங்கே பண்ணீங்கன்னா 0 0 -2 3 0. புரிஞ்சுதா? இது 0 ஆகிறதா இப்போ நமக்கு கன்வீனியன்ட். இங்கே நம்பர் இருக்கிறனால ஒரு இஷ்யூ இல்லை நமக்கு. ஆனால் இங்கே வேணும் நமக்குங்கிறதுனால இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி. ஸோ therefore the last equivalent matrix is in the ரோ எக்லன் ஃபார்ம். அந்த ஸ்டோரி எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா as usual இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா இன்ஃபைனல் நியூமரிக்கல் சொல்யூஷன் யூனிக்கா அதெல்லாம் பார்க்கணும். அதை பார்த்து எழுதணும். அதுதான் இதில் காசியனோட மெத்தடே அதுதான். அது சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் எழுதணும். ஸோ இப்போ ரோ ஆஃப் ஏ கமா பியை பார்த்துட்டு சொல்லணும். ரோ ஆஃப் ஏ அதாவது ஏ கமா ஓ. உங்களுக்கு ஏ கமானா இது மட்டும் இல்லாமல் பார்க்கணும். ஏனா 3 சரியா? இது வரைக்கும் எவ்வளோ வருது ரேங்க்? 3 மிஸ். ரோ ஆஃப் ஏ கமா ஓ இல்லை பி கூட உங்கள் புக்கில் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அப்படியே போடுறது ஒரு பிரச்சனை இல்லை. நான் ஓ இருக்கனால 0 இருக்கனால நம்ம 1 தான் எழுதுவோங்கிறனால எழுதுறேன். ஃபுல்லாக பார்த்தா ரேங்க்கு 3 தான். அப்படின்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வருமா? இல்ல மிஸ், ஆமாம், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் தான். உங்கள் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ? நமக்கு n வந்து 4.
3 வந்தோடனே ஆமாம் மிஸ் 3 தான், அப்போ யூனிக் சொல்யூஷன் சொல்லக்கூடாது. யூனிக் வரவே வராது இதில். ஏன் டி நீங்களா வேல்யூ கொடுக்குறீங்க, அப்படி இருக்கப்போ வரவே வராது. அப்படி இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நமக்கு இந்த 2 கேசஸில் இதில் n வந்து எவ்வளோ பார்க்கணும், நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்கு, x1லேருந்து x4 வரைக்கும். அப்போ 4, அந்த 4nங்கிறது 4ங்கிறது எழுதணும். அப்போ லெஸ் தேன் இது என்னது லெஸ் தேன் nங்கிறது 4, இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போனா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் தான் இது எழுதணும். therefore the system is consistent and has infinitely many solutions. எப்பயும் 3 பார்த்தோம்னா கண்ண மூடிட்டு அப்படி எழுதுவோம், அப்படி எழுதக்கூடாது. and has an infinitely many solutions. பட் O வந்தா infinitely many solutionsனு எழுத மாட்டோம். என்ன எழுதுவோம்? நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு எழுதுவோம். நீங்க infinitely எப்பயும் போல எழுதிக்கோங்க, அப்புறம் நான் ட்ரிவியல். அதாவது infinitely many solutionோட another name தான் 0 வரதுனால trivial non trivial. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். யூனிக் பேர் இங்க trivial. ஏன் ரைட் சைடு ஃபுல்லா 0 வரதுனால அது பேர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். அதோட சொல்யூஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்கணும். நீங்க யூனிக்னே எழுதலாம், அடுத்த ஸ்டெப்ல அப்படியே மாத்தி எழுதலாம் அந்த நேம் மட்டும். அதாவது யூனிக் பேர் இங்க trivial, infinitely many solutions பேர் non trivial. இதை எழுதி அடுத்த ஸ்டெப்ல non trivial எழுதிக்கலாம். therefore non trivial solutions. ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் ஓகே. பட் 4 இன்வால்வ் ஆயிருக்கு, நமக்கு 3க்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு x4 டீன்னு வச்சுக்கணும். ஸோ x4 என்ன கன்சிடர் பண்ணணும், டீன்னு கன்சிடர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா 4th வேரியபிள் கிடையாது நமக்கு, இது எதுவுமே தெரியாது. ஏன்னா இருக்கிறது 3 ஈக்குவேஷன், ஆனால் 4 கண்டுபிடிக்க முடியாது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்கோ அத்தனை ஈக்குவேஷன் இருக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் 4, இருக்கிற அன்னோன்ஸ் வந்து 4, இருக்கிற ஈக்குவேஷன் இதில் நீங்கள் 3 தான் எழுத முடியும். எப்படி எழுதுவீங்க? 3 ஈக்குவேஷன் தான் எழுதுவீங்க, ஒரு ஈக்குவேஷன். ஸோ 3 ஈக்குவேஷனில் 4 தான் கண்டுபிடிக்க முடியாது, 3 தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 4th ஒன்று நீங்கள் டீன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை ஹியர். சரியா? இப்போ 4th ஒன் டீன்னு வச்சுட்டீங்க, இதை ஈக்குவேஷனாக மாற்றிட்டு இப்போ போடுங்க. ஸோ ஈக்குவேஷனாக மாற்றிட்டீங்கன்னா என்ன வரும் இதில்? 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக மாற்றிக்கோங்க. 2x1 0 0 இது x4 minus x4 equals 0. இது ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டு ஃபைனலாக x4க்கு t அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் 2x2 minus x3 minus 2x4 equals 0. ஆல்ரெடி 1 2 3 வச்சுக்கோமா. இது 4, இது 5. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் x1 x2 இது x3. 2x3 plus 3x4 equals 0. இது 6th ஈக்குவேஷன். இதில் இப்போ x4 வந்து டீன்னு எடுக்கிறீங்க. ஏன்னா 4 வேரியபிள், 3 ஈக்குவேஷனில் 4 அன்னோன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஒரு 4 பின்னாடி தான் கண்டுபிடிக்கும். இப்போ x1 டீன்னு வைக்கக்கூடாது, அதாவது x1 டீன்னு வைக்கக்கூடாது, ரிவர்ஸில் தான் போகணும். ஞாபகம் இருக்கா? இசட்டில் தான் நம்ம கண்டுபிடிப்போம், அடுத்து y, அடுத்து x. அதனால எப்பவுமே லாஸ்ட்டை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டுக்கு இங்கே டீ போடுங்க, அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 4th ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 4th ஈக்குவேஷன் 2x இந்த minus t 2x1 minus t equal to 0. அப்போ 2x1 equals t, x1 equals t by 2. ஒரு ஆன்சர் வந்துருச்சு x1. இன் டர்ம்ஸ் ஆஃப் t ல தான் வரும் எல்லாமே. ஆமாம், சரியா? அதே மாதிரி அடுத்து 5th ஈக்குவேஷன். 5th ஈக்குவேஷனில் போடுங்க. 2x2 தெரியாது, மைனஸ் x3 தெரியாது, மைனஸ் 2t. இப்போ இங்கே x1 தெரிஞ்சுங்க இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். x2 மைனஸ் x3 ஈக்குவல்ஸ் 2t. ஸோ இதில் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, எதுவுமே தெரியல, அதனால இதை அப்படியே வச்சுக்கோங்க 7. சரியா? இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க. 6ல் ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் minus 2x3 plus 3x2 equal to 0. x4 அது வந்து t. Yes miss 3t. இப்போ இதில் தான் x3 கிடைக்கும் இல்லையா? x3 equals minus 3t, minus minus கட் பண்ணிக்கலாம். x3 is 3/2t. x3 கிடைச்சிருச்சுன்னா இது ஒன்று தான் இன்னும் இருக்குது. 7th ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ x3ஐயும் x1ஐயும் சப்ஸ்டியூட் x1 அண்ட் x3. வேறு என்ன x2 இன்னொன்று இருக்கா, அது x3 போதும். ஸோ x3 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும்ல, x1 தேவையில்லை. எஸ், சப்ஸ்டியூட் x3 இன் 7. 7ல் போடுங்க. 2x2 மைனஸ் x3க்கு வர 3/2t ஈக்குவல்ஸ் 2t. ஸோ 2x2 2t plus 3/2t. ரெண்டுமே t எல்சிஎம் எடுங்க. 2 into 2 4t plus 3t ஆட் பண்ணா 7t by 2. இந்த 2 இங்கே வந்துடும்.
x2 is equal to 7 7 t by by 4. 4 7t by 4. ஆக்சுவலாக உங்களோட x2 கால்குலேட் பண்ணியாச்சு. எல்லாரையும் கால்குலேட் பண்ணியாச்சா? Yes, miss. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கும். ஸோ ஃபைனலாக டினாமினேட்டரை பார்த்துக்கோங்க. 2 இருக்கு 4 இருக்கு இல்லையா? இது ஓகே. ஸோ இதில் 4 2 2 இருக்குன்னா நீங்கள் ஃபைனலாக அந்த டீயோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ உங்களோட டி வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். வாட் இஸ் யுவர் டி வேல்யூ? டி வேல்யூ நீங்களா கன்சிடர் பண்ணல. யுவர் டி வேல்யூ இஸ் 4. 2 கொடுக்கக்கூடாது, ஏன்னா அப்போ திரும்ப ஃப்ராக்ஷன் ஆகும். 2 4ல விச் ஒன் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ அது மாதிரி கொடுக்கணும். ஸோ அப்போ 2 4 வந்திருக்கு டினாமினேட்டர்னா 4 தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ 4 கொடுங்க உங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் டி. அப்போ x1 என்ன வரும்? x1 is 2 t by 2 4 by 2 2. x2 is x2 7 into 7t by 2, that is 7 by 4 into 4, 4 that is 7. 7 x3 is 3 by 2 into 4, 4 that is 6. 6 x4 is t, that is 4. ஓகே, இது x1 x2 x3 x4 ஃபைனலாக கிடைச்சிடும். அதுக்கப்புறம் therefore னு போட்டு உங்கள் ஈக்குவேஷனை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடணும். that is first x1க்கு வேலை just replace here, that is 2 c2 h6 plus x2 instead of x2 is 7 O2 implies 6 H2O 6 H2O H2O miss. H2O plus plus 4 plus 4 4 is CO2 4 CO2. இதான் உங்க ஈக்குவேஷனோட பேலன்ஸ்ட். ஸோ the balancing equation எழுதி ஃபைனலாக therefore the balanced equation is அப்படின்னு எழுதி இது எழுதணும். ஸோ செக் யுவர் பேக் ஆன்சர் அண்ட் தென் விஷயம் ஓகே. So what is the reason na that trivial க்கு பாருங்க case 1 rho of a equal to n na, that is trivial solution க்கு என்ன condition? Determinant a not அந்த condition அண்டர்லைன் பண்ணுங்க. trivial னா determinant a not equal to 0. சரியா? அடுத்த case 2 ல பாருங்களேன் non trivial solution க்கு determinant a equal to 0. இது தெரியலனா போட முடியாது. அங்கேயே தான். ஸோ trivial நீங்கள் எழுதணும் நோட்னு போட்டு trivial solution determinant a not equal to 0, non trivial னா equal 0. அதாவது நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரிவியல்னா நாட் ஈக்குவல், நான்னா நான் ஜீரோ, அதான் ஜீரோ. நான்னா ஜீரோ வரும், எதுவுமே வரலன்னா நான் ஜீரோ. அதாவது நான் வர இடத்துல ஈக்குவல் வரும், நான் வராத இடத்துல நாட் ஈக்குவல் வரும். நான்னா நாட், அதாவது நாட் ஈக்குவல் வரும், அவ்வளோதான். ஸோ ட்ரிவியல் நான் ட்ரிவியலோட கண்டிஷன்ஸ் படிக்கணும். வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த ட்ரிவியல் சொல்யூஷன்? ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் தட் இஸ் n. ரோ ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் n, தட் இஸ் rho of a equals n, your determinant a not equal to 0. That is very very important condition. So determinant a equals 0, not equal to 0. So அதே மாதிரி non trivial க்கு என்ன condition? determinant a equals 0. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? non trivialனா determinant a equals 0 ன்னு நீங்க எடுக்கணும். So non trivial அண்டர்லைன் பண்ணி அந்த ஸ்டெப் எழுதணும். The system of equations has a non trivial solution that implies determinant a அவங்க எழுதுற நீங்க எழுதணும். determinant a equal to 0. இப்போ இதை வச்சு determinant எழுத தெரியும்ல, அது எழுதியிருக்காங்க. இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் 0 கொண்டு வரணும், இல்லை அட்லீஸ்ட் சிம்பிளாக 1 கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், R2க்கு என்ன பண்ணுவீங்களோ அதை தான் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் 1லாம் கொண்டு வர முடியாது நமக்கு, அதனால ஆல்ஃபபெட்ஸ்னால. அப்போ செகண்ட் பிளேஸில் R2ங்கிறது R2 minus R1, R3 மீன்ஸ் R3 minus R1. அது ஆஸ் யூஸ்வல் பண்ணுறதா பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஏதாவது காமன் வெளியே எடுக்க முடியுதா பார்க்கணும், எடுக்க வரும். என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு காலமில் எடுங்க, சாரி செகண்ட் ரோவில். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் பி மைனஸ் ஏ எடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டில் இல்லை மிஸ், அப்போ அதில் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோன்னு அர்த்தம். மல்டிப்ளை வெளியே இருக்கும், டிவைட் தான் உள்ளே இருக்குது. ஸோ மற்ற ரெண்டுக்கு எடுத்துட்டனால 1 வந்துடும். செகண்ட் காலமில் q மைனஸ் பி எடுங்க, இல்லாத இடத்துலலாம் 0 ஆகும், அதை பை வந்து. அதே மாதிரி தேர்டில் r மைனஸ் சி வெளியிடுங்க, இருக்கிற இடத்துல 1 ஆகிடும், இல்லாத இடத்துலலாம் பை போடுவீங்க. 0 பை anything 0னால அங்கே வராது. ஸோ இப்போ போட்டுருவோமா? இதுக்கப்புறம் உங்களுக்கு p மைனஸ் ஏ q மைனஸ் பி r மைனஸ் சி வெளியே இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த டிட்டர்மினண்ட்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு டிட்டர்மினண்ட்டில் 2 பொசிஷனில் இது 0 வராது, ஏன்னா அவங்க அது முன்னாடியே சொல்லிட்டாங்க.
P வந்து A கிடையாது, Q வந்து B கிடையாது, நாட் ஈக்குவல் டு B, R வந்து நாட் ஈக்குவல் டு C. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டனால அந்த ஃபஸ்ட்டு ஒன்றை விட்டுறோம் அந்த ப்ராடக்ட்ஸ். ஏன் அது 0 ஆக சான்ஸே இல்லை, ஏன்னா P வந்து ஏவாக இருந்தால் தான் 0 ஆகும், Q வந்து பியாக இருந்தால் தான் 0 ஆகும், R வந்து ஏதாவது ஒன்று அப்படி இருந்தால் தான் 0 ஆகும், மூணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த போர்ஷன் 0 ஆக சான்ஸ் இல்லை. அதை விட்டுட்டு அடுத்தது அந்த டிட்டர்மினண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும், அதுலேருந்து நம்ம சொல்யூஷன் கொண்டு வர முடியாது. ஸோ டிட்டர்மினண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிட்டர்மினண்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி 1 0 வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட் ரூ மட்டும் தான் அப்படி இருக்கும், அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் எப்பயும் போல். பட் இதை காமிக்கலை, நம்ம பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இது பண்ணால் மட்டும் பத்தாது, நம்ம ரிசல்ட்டை பார்க்கணும். ரிசல்ட்டுக்கும் இதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்குது, ரிசல்ட்டில் QR இருக்குது, உங்களுக்கு BC இருக்குது. இஸ் இட் கரெக்ட்? அங்கே QR இருக்குது, உங்களுக்கு BC இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். உங்கள் Bக்கு பதிலாக சரியா Q மைனஸ் Q ப்ளஸ் பின்னு எழுதலாம். ஆக்சுவலாக B தான் இருக்குது, B தான் வேல்யூ எனக்கு. ஆனால் Q மைனஸ் Q வேணுங்கிறனால ஒரு ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். என்னத்தை Q ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ Q ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிவிட்டு எழுதுறோம். எழுதுனதுக்கு அப்புறமேட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல Q ஆகிடும். பிரிக்கணும், எதுவும் பிரிக்கல அவங்க. நியூமரேட்டரை செப்பரேட் பண்ணி பிரிச்சுட்டு கேன்சல் பண்ணி அந்த நம்பர்ஸ் அங்கே போகணும். கொஞ்சம் ஸ்டெப்ஸே இல்லாமல் இருக்குது. சரியா? So next sum, the example 1.40. That is 1.40 is, what is the question? If the system of equations here given the 3 equations has non-trivial solution, they are given, அவங்களே சொல்லியிருக்காங்க என்னென்ன non-trivial solution அப்படின்னா infinitely many solutions reason. That is infinitely many solutionsனா உங்கள் ரேங்க் வந்து 3 இருக்காது, 2ஓ whatever it is 1ஓ இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு given. அது P not equal to A and Q not equal to B and R not equal to C அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ரூவ் தட் தே ஆர் given something. அதை நீங்கள் உங்களோட டிட்டர்மினண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா அது வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த 3 ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 3 ஈக்குவேஷன்ஸில் அவங்க சொல்லியிருக்கிறது நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இல்லையா? ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னா வாட் இஸ் த மீனிங்? ஸோ உங்கள் டிட்டர்மினண்ட் எழுதணும். டிட்டர்மினண்ட் எழுதி அதை ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ட்ரிவியலுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நாட் ஈக்குவல் டு 0. ட்ரிவியல் கண்டிஷன் பாருங்கள், ட்ரிவியலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரிவியல் சொல்யூஷன் மீன்ஸ் not equal to 0. So case 1, page number 43. So case 1. So next sum, the example 1.40 is very very important. What are the equations here given? Example 1.40. 40. Yes, miss. Okay. What is the equation here given? Px Px plus by P by miss. B. by plus cz equals 0. ax plus ay qy miss, sorry, plus cz equal to 0. ax plus by plus rzz. Well, so telling cz. Miss, the second equation, miss, 3 equations கொடுத்திருக்காங்க. cz. cz miss. Okay. ax plus qy plus cz equal to 0. Next equation ax plus by plus by plus r cz equal 0. So equation ஒழுங்கா பாருங்க, மிஸ்டேக்கா சொன்னா full sum போய்டும், மிஸ்டேக்கா தான் வரும். px plus by plus cz, check it. ax plus qy plus cz, ax plus by plus rz equals 0. Here given these 3 equations have non-trivial solution. It has non-trivial solution na? Non-trivial. So non-trivial solution means that implies determinant A equals 0. This condition is very very important. So determinant எழுத போறோம் இத வச்சு. So determinant means just coefficients எழுத போறோம். P B C A q c a b r equal to 0. equal 0. இந்த இடம் 0 வருது, இந்த determinant அப்படியே எழுதும். So mostly மேக்ஸஸ் பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் 1 கொண்டு வர முடியாது, ஆல்ஃபபெட்ஸ் இருக்கனால நம்பர்ஸ் இருந்தாலும் நம்ம கொண்டு வர முடியாது. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எப்பவுமே டிட்டர்மினண்ட்ல வந்து இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் இருந்தால் நம்மளால போட முடியாது. இந்த 9th பார்த்துருப்போம் டிட்டர்மினன்ட்ஸ். நம்ம ஒரு டிட்டர்மினன்ட்ஸ் வந்து ஆல்ஃபபெட்ஸில் வரும்.
அதுக்கு என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி 0 இல்லை 1 அந்த பிளேசஸில் கொண்டு வந்துட்டு அப்புறம் டிட்டர்மினன்ட் போடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பிளேஸ் ஆஸ் யூஷுவல் R2 மைனஸ் R1 பண்ண போகிறோம். ஸோ R2 மைனஸ் R1 பண்ணும். ஸோ R2 மைனஸ் R1 பண்ணால் P மைனஸ் கொஞ்சம் சிம்பிளாக மாற்றுறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்குமா, ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கும். A மைனஸ் P செகண்ட் ரோ A minus P Q minus B, order is very important, 0. C minus 0, 0. அதே மாதிரி R3 implies R3 மைனஸ் R3 என்ன பண்ணுவோம், R1 தான் பண்ணுவோம். A minus P B minus B 0 R minus C. இதை எழுதிட்டு as usual next வந்து என்ன பண்ணும் பார்க்கணும். ஸோ ஏதாவது காமன் எடுக்க முடியுமா, இந்த காலம்ல எடுக்க முடியுமா, எடுக்கலாம். ரெண்டு இடத்துல இருக்கு. இந்த காலம்ல எடுக்கலாமா, எடுக்கலாம். இருக்கிறது வந்து Q minus B. உங்கள் ஆன்சரில் A minus P Q minus B, இதுலையும் R minus C எடுக்கலாம். ஸோ இந்த ஹெவியாக இருக்கிறத மட்டும் ஜஸ்ட் யூ ஆர் டேக்கிங் அவுட். ஸோ அப்போ வெளியே எடுத்தோம்னா ஃபஸ்ட்டில் A minus P எடுக்க, செகண்ட் காலமில் Q minus D எடுக்க போகிறேன், தேர்ட் காலமில் R minus C எடுக்க போகிறேன். ஸோ ஒரு காலம்லையும் இதை எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு காலமில் A minus P இங்கே இல்லைன்னா வாட் இஸ் த மீனிங்னா மல்டிப்ளை டிவைட் பண்ணுறோம்னு அர்த்தம். மல்டிப்ளை வெளியே இருக்குது, டிவைட் அப்போ இங்கே உள்ளே வரும். அப்போ P by A minus P. செகண்ட் பொசிஷன் இங்கே, செகண்ட் பொசிஷன் 1, இது 1 காலமில் தான் பண்ணுறோம், நாட் ஓன்லி ரோ. இதில் பார்த்தா Q minus B எடுத்துட்டோம். இல்லாத இடத்துல பை வரும், B by Q minus B இந்த இடத்துல இருக்கு. ஸோ 1 0 by anything 0, அது பிரச்சனை இல்லை. அடுத்த ரோல அதே மாதிரி R minus C எடுக்க போகிறோம். R minus C எடுத்தோம்னா இங்கே இல்லை. ஸோ மல்டிப்ளை டிவைட் மீனிங் மல்டிப்ளை வெளியே இருக்கு, டிவைட் உள்ள வரும். C by R minus C, it is 0, it is R minus C na 1. So இந்த சைடு 0 equal 0 as usual. ஸோ இந்த 3 இருக்குல்ல, இதில் ஈக்குவல் 0 வருமா வராதா, அதான் மீன். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் 0 இருக்குன்னா இதில் ஏதாவது 0னா கூட 0 into 0 anything 0 அப்படி கொண்டு வரலாம். பட் ஆனால் இது 0வே ஆகாது, ஏன்னா அது ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. P வந்து எப்பயுமே நாட் ஈக்குவல் டு A. அப்போ P A இல்லைன்னா இது 0 ஆகாது. Q நாட் ஈக்குவல் டு B, இது 0 ஆகாது. R நாட் ஈக்குவல் டு C, இந்த போர்ஷனே நமக்கு தேவையில்லை, இது மட்டும்தான் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ ரெண்டுல இதுவும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ரீசன் அங்கே இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க. சின்ஸ் ரீசன் P நாட் ஈக்குவல் டு A, Q நாட் ஈக்குவல் டு B, R நாட் ஈக்குவல் டு C அப்படி கொடுத்தனால வெறும் டிட்டர்மினன்ட்டை மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ரைட்லி? அப்போ அது 0ன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று 0 அந்த வரை 0 ஆக சான்சஸ் இருக்கு. இது ரெண்டுமே 0 இல்லை சொல்லிட்டாங்க. இது எதுவுமே 0 ஆகாது இந்த கண்டிஷன்னால. அதனால இதை விட்டுட்டு இதை மட்டும் எடுக்கும். 1 1 0 1 0 1. ஆக்சுவலி நமக்கு மோஸ்ட்லி 1 0 இருக்கு, ஈஸி தான் கால்குலேட் பண்ணுறது. இப்போ அதனால நம்ம நார்மலாக எப்படி டிட்டர்மினன்ட் போடுவோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அவங்க ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் காட்டில் வி கெட்டுன்னு கொண்டு வந்துருப்பாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி பண்ணணும். சரியா? அது அப்புறமா எடுத்துக்கலாம், அவங்களுக்கு நமக்கு எடுக்காதனால வரல, நம்ம போடுறப்ப நமக்கு அப்படி பேலன்ஸ் ஆகிடும், அப்புறம் வந்தால் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க இந்த இடத்துல எடுத்துருப்பாங்க மைனஸ், ஏன்னா P மைனஸ் ஏன்னு வரணுங்கிறதுனால. ஸோ அதனால ஒரு மைனஸ் எடுக்கும். P மைனஸ் ஏன்னு அவங்க ஆன்சரில் வருதுல்ல. ஸோ P மைனஸ் ஏ வருது, நெக்ஸ்ட் Q மைனஸ் B வருது, R மைனஸ் C. ஸோ இது எல்லாமே கரெக்ட் இல்லையா, இது ரெண்டும் கரெக்டு. ஆனால் P மைனஸ் ஏ இங்கே வராததுனால ஒரு மைனஸ் உள்ள வரும். எடுக்கிறப்ப மாற்றி எடுத்துக்கோங்க. உங்கள் கொஷின் ஆன்சரை பார்த்து தான் எழுதணும். நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்குல்ல P மைனஸ் ஏ, அப்போ அதான் வெளியே எடுக்கணும். நெக்ஸ்ட்டு Q மைனஸ் B, அது கரெக்ட். R மைனஸ் C கரெக்டாக. அப்போ நீங்கள் P மைனஸ் ஏன்னு எடுத்தால் இங்கே ஒரு மைனஸ் வரணும். கரெக்டா? இங்கே மாறும். P மைனஸ் ஏவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல மாறும். P மைனஸ் ஏக்கு வந்து நம்ம எடுக்கிறப்ப -1, ஏன்னா உங்கள்கிட்ட இருந்தது A மைனஸ் P தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு மைனஸா, ரெண்டு இடத்துல மைனஸ் மட்டும் வரும். அது என்னன்னா கொஷின் பார்த்து தான் எடுக்கணும். A மைனஸ் Pனா A மைனஸ் Pன்னு எடுக்கணும், P மைனஸ் ஏனா P மைனஸ் ஏ தான் எடுக்கணும். இங்கே நீங்கள் எடுக்கலன்னா இங்கே உள்ள மைனஸ் மாறும், மைனஸ் மாறினா இங்கே உங்களுக்கு இருக்கும் ஆன்சர்ஸ். மற்றதுலலாம் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அந்த ஒரு காலம் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேயா? இப்போ இதில் நீங்கள் டிட்டர்மினன்ஸ் ஆன்சர் ஆஸ் யூஷுவல் கால்குலேட் பண்ண போகிறோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ வேறு எந்த பிளேசஸில் சேஞ்சஸ் இருக்குது? நியூமரேட்டரில் P மைனஸ் C டிவைட் பை எழுதுனா கரெக்டாக வருதா? அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கிற வேலை இல்லை, நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டோம். இங்கே ரெண்டு பிளேஸ் தான். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. P இன்ட்டு
p by p minus a ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துட்டீங்கன்னா 1 into 1 இது 0 மிஸ் பண்ணிக்கோங்க minus b by q minus b இதுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் minus 1 மேலே போறப்ப 0 அது விட்டு அடுத்து plus c by r minus c இதுக்கு இந்த பாக்ஸ் 0 மேலே போறப்ப மைனஸ் ஸோ ப்ளஸ் 1 இதெல்லாம் அவங்க டேரக்டாக எழுதியிருப்பாங்க நீங்கள் ஸ்டெப் எழுதணும் அவ்வளோதான் ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ இந்த ஸ்டெப் அவங்க காமிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் மோஸ்ட்லி வந்துச்சு இப்போ ஆன்சரை செக் பண்ணுங்கள் உங்கள் ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரைட் சைடு நம்பர் வரணும் 2 உங்களுக்கு வரல அது ஒரு விஷயம் லெஃப்டே ஃபுல்லாக கரெக்டாக வந்திருக்கா பாருங்கள் உங்கள் ஆன்சரில் வந்து p by p minus a ஃபஸ்ட்டு கரெக்ட் நெக்ஸ்ட்டில் q by q minus b இருக்கு ஆனால் எனக்கு மேலே வந்து b இருக்குது அப்போ நான் சேஞ்ச் பண்ணும் c by அடுத்ததில் r by r minus c கரெக்டாக தான் இருக்குது அப்போ செகண்ட் பொசிஷன் r இல்லை c தானே c by r minus c ஸோ தேர்ட் ஆன்சரும் r வரணும் எனக்கு இப்போ இந்த பொசிஷன் பிரச்சனை இந்த ரெண்டு பொசிஷன்லேயும் எனக்கு q வரணும் r வரணும் அப்போ நான் என்ன பண்ணுவோம் q வர மாதிரி q ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிப்பேன் இங்கே r வேணும்னா r ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் அது நம்மளா பண்ணுறப்ப ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன மைனஸ் பண்ண போகிறோம் நம்ம ப்ளஸ் பண்ணி இப்போ இது பண்ணுறப்ப என்ன ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ண போகிறீங்க இப்போ இது பிரச்சனை இல்லை இது அப்படியே எழுதுங்க இதில் b மைனஸ் q ப்ளஸ் q பண்ணணும் ஆனால் ஆர்டர் q மைனஸ் பின்னு எழுதணும் அடுத்த ஸ்டெப்பில் ஸோ q மைனஸ் b ஸோ அதனால் எழுதுகிறப்பயே b இருக்கட்டும் q மைனஸ் b இப்போ b பின்னாடி இருக்கும் இல்லாட்டி ஒரு ஸ்டெப் போடுற மாதிரி வரும் போடுறதுனா போட்டுக்கலாம் ப்ளஸ் q மைனஸ் q பை q மைனஸ் b ப்ளஸ் c எழுதிக்கோங்க ப்ளஸ் r மைனஸ் r பை r மைனஸ் c இப்போ நீங்கள் எழுத போகிறப்ப உங்களுக்கு q மைனஸ் b இங்கே இருக்கா இதுவும் q மைனஸ் b எழுது எப்படி எழுதலாம் மாடிஃபை பண்ணி q மைனஸ் b இந்த q இதை எடுக்கணும் q மைனஸ் b ஸோ இந்த q அப்படியே வச்சுக்கோங்க இந்த q அப்படியே வச்சுக்கோங்க இந்த q எழுதப்பா மைனஸ் q ப்ளஸ் பின்னு இருக்கா நான் மைனஸ் காமனாக எடுத்தேன்னா கரெக்டா ஸோ இந்த q டச் பண்ணலை நான் மைனஸ் q இருக்கா மைனஸ் q ப்ளஸ் b மைனஸ் எழுதுனா q மைனஸ் b ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ r மைனஸ் c எடுக்கணும்னா இந்த r டச் பண்ணாது ஸோ அந்த r டச் பண்ணல இதில் மைனஸை வந்து காமனாக எடுத்துட்டேன்னா r மைனஸ் c செப்பரேட் த டினாமினேட்டர் கியர் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டேர்ம் தான் இருக்குது இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது இது ஒன்று இது ஒன்று கன்சிடர் பண்ணி இது பை திஸ் q by q minus b minus of q minus b by q minus b புரியுதா செப்பரேட் த இதெல்லாம் இல்லை புக்கில் நீ தான் போகணும் r by r minus c minus r minus c by r minus c இப்போ இது கட் ஆகிட்டு 1 வரும் இங்கே கட் ஆகிட்டு 1 வரும் இப்போ பேலன்ஸ் p by p minus a plus q by q minus b plus r by r minus c இங்கே ஒரு மைனஸ் வரும் இங்கே ஒரு மைனஸ் 1 மைனஸ் 2 உங்கள் ஆன்சர் இப்படி இருந்தால் நம்மளும் இப்படி ஸ்டாப் பண்ணலாம் பட் கான்ஸ்டண்ட்டாக ரைட் சைடு வச்சுருக்காங்க ஸோ நீங்களும் ஜஸ்ட் பிரிங் திஸ் 2 minus 2 in the right side plus 2 so minus 2 becomes plus 2 ஆகும் ஸோ எப்பயுமே அந்த ப்ரூவ் தட் ஷோ தட்லாம் அதுதான் ஒரு ப்ராப்ளம் ஆன்சர் இப்படி இதுவும் கரெக்ட் தான் பட் ஆனால் அவங்க எப்படி வச்சுருக்காங்களோ அப்படி ஸ்டாப் பண்ணணும் ஸோ இன்பிட்வீன் இந்த ஸ்டெப்ஸ் இருக்காது இதை நீங்கள் தான் பண்ணணும் ஸோ ஃபுல்லாகவே காப்பி பண்ணியிருக்கனால சரியா பை பை ஸ்டூடெண்ட்ஸ்